மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 53. வீட்டின் அழைப்பு மணி ஒலிக்க வேகமாக சென்று கதவை திறந்தான் விக்கி. அங்கே நின்று கொண்டிருந்தான் நாகராஜ். நீதானடா என்றான் ஏமாற்றமாக. அவனை முறைத்து கொண்டே உள்ளே நுழைந்தவன், என்னடா வேற யாரையாச்சும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியா என்ன என்றான் கிண்டலாக. ஏன் உனக்கு தெரியாதா என்றான் விக்கி. அவனுக்கு பதில் சொல்லும் முன் வைத்தீஸ்வரன் வாடா என்று அழைத்தார். வரேன்பா. என்னடா நீ மட்டும் வந்திருக்க? கவிதாவால் இப்போ வர முடியாதுப்பா. அதுதான் தெரியுமே, அவளுக்கு தான் டெலிவரி டேட் கொடுத்துட்டாங்களே. அப்பா அம்மா வரலையான்னு கேட்டேன். அவங்க கொஞ்ச நேரம் கழித்து வரேன்னு சொன்னாங்கப்பா. சரி, ஆமாம், ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு சரியில்லையா என்ன என்றார் வைத்தீஸ்வரன் அக்கறையாக. அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, கொஞ்சம் தூக்கம் இல்லை. ஏன், என்ன ஆச்சு? அது என்று திரும்பி விக்கியை ஒரு பார்வை பார்த்தான். அவனோ அவன் பார்வையை தவிர்த்து வேறு பக்கம் திரும்பி கொண்டான். ராத்திரி தேவையில்லாமல் பல ராங் கால் வந்துச்சுப்பா, அதனால தான். அச்சச்சோ, கம்ப்ளைண்ட் வேணும்னா பண்ணியிருக்கலாமே. பண்ணணும், அதுக்காகத்தான் ஆள் வரதான் வெயிட்டிங். என்னது என்றார் புரியாமல். ஒன்றும் இல்லைப்பா, கம்ப்ளைண்ட் பண்ணுற இடத்துல இன்னும் ஆள் வரலை. 10 மணிக்கு தானே வருவாங்க. ஓ அப்படியா, சரி சரி, திரும்பவும் இப்படி நடக்க போகுது, பார்த்துக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இன்னொரு நாள் இப்படியெல்லாம் அவன் டார்ச்சர் பண்ணானா கொலை கேஸில் உள்ளே போனாலும் பரவாயில்லன்னு அவனை கொன்னுட்டு தான் அடுத்த வேலை. அவன் தோளில் அடித்தவர், சி நல்ல வார்த்தையை பேசுடா என்று கோபமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். அப்படியே விக்கியும் நழுவி விட பார்க்க அவன் சட்டையை இழுத்து பிடித்து நிறுத்தினான் நாகராஜ். மவனே, எங்கடா ஓடுற? ராத்திரியெல்லாம் என்னை தூங்க விடாமல் சும்மா ஃபோன் பண்ணி நொய்யின்னு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டு என்றான் கோபமாக. என்னடா இப்படி சொல்கிற? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீதானடா. அதுதாண்டா இங்கே பிரச்சனையே. நான் என்னடா பாவம் பண்ணேன்? பின்ன எனக்கு அப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்து கல்யாணம் பண்ணி இப்போ உனக்கு குழந்தையே பிறக்க போகுது. நான் இன்னும் லவ்வுக்கே ஓகே வாங்கவே திண்டாடிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அந்த பொறாமை தான். சிறுபால் அடிப்பேன்டா நாயே. அவனோ நாகராஜ் திட்டுவதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் திரும்பிக் கொண்டான். ஆம், ஊரெல்லாம் நாகராஜுக்கு பெண் பார்த்தும் அவனுக்கு ஏற்ற பெண் கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தனர் அவன் பெற்றோர். அவனிடம் வேலை செய்யும் கவிதா அவனை ஒரு தலையாக காதலித்து கொண்டிருக்க அவனோ பதில் சொல்லவே இல்லை. இவனிடம் பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று புரிந்தவள் நேராக அவன் அப்பா அம்மாவிடம் பேசி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கிவிட்டாள். அவர்களும் அவள் நல்ல பெண் என்பதாலும் அவளை பல வருடங்களாக அவர்களுக்கு தெரியும் என்பதாலும் தன் மகனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைத்து திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். இதை பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவளை லவ் பண்ணலை, அவள் தான் என்னை லவ் பண்ணா. அவளுக்கு நான் வேணும்னு எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி அவள் கன்வின்ஸ் பண்ணிட்டா. அதே போல் உனக்கு ஆறா வேணும்னா நீ தான் பெரியவங்க கிட்ட பேசி சம்மதம் வாங்கணும். ஸோ தப்பு உன்னோடது தான் என்று விட்டு வைத்தீஸ்வரனுக்கு உதவி செய்ய சென்று விட்டான் நாகராஜ். போடா, இன்னைக்கு எல்லாரையும் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாரு என்று சொல்லிவிட்டு வாசலை பார்க்க மீண்டும் அழைப்பு மணி ஒலித்தது. டேய் விக்கி, கதவை திறந்தே வைடா, டைம் ஆச்சு. இனி ஒவ்வொருத்தராக எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க என்றார் வைத்தீஸ்வரன். வேகமாக சென்று கதவை திறந்தவன் மூர்ச்சையாகி நின்றான். பட்டுப்புடவையில் தேவலோகத்து கன்னிகை ஒன்று வந்து நின்றதாக உணர்ந்தான். ஆராத்தியாவை கண்டு அசையாமல் சிலையாக அப்படியே நின்றான். அதற்குள் வேகமாக அவனிடம் ஓடி வந்த அகில் அவன் கால்களை கட்டி கொண்டு விக்கி என்றான். அப்போதுதான் தன்னிலை அடைந்தவன் அதன் பிறகே சபாபதியையும் ஜமுனாவையும் கவனித்தான். வாங்கப்பா, வாங்கம்மா, குட் மார்னிங் பார்ட்னர் என்று சொல்லிவிட்டு அவனை தூக்கி கொண்டு உள்ளே சென்றான். விக்கி, அம்மாவை நீ வாங்கன்னு கூப்பிடவே இல்லை என்றான் அகில். அதற்குள் சபாபதியும் ஜமுனாவும் உள்ளே சென்று இருக்க குறும்பாக ஆராவை பார்த்து கொண்டே கூறினான். இந்த வீட்டுக்கு நான் அவங்கள வாங்கன்னு கூப்பிடக்கூடாது, அவங்க தான் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடணும் என்று சொல்லிவிட்டு அவள் முகத்தை பார்த்தான். அவன் வார்த்தைகளின் அர்த்தம் உணர்ந்தவள் என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் தடுமாறி அவன் பார்வையை தவிர்த்தாள். விக்கி, என்ன சொல்கிற? எனக்கு புரியலை. நீ குட்டி பையன், உனக்கு புரியாது, உங்கள் அம்மாவுக்கு புரியும், நீ வா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்று விட்டான். அவன் சென்றதும் ஆழ்ந்த மூச்சு ஒன்றை இழுத்து விட்டாள் ஆரா. கடவுளே, இது என்ன மாதிரியான அவஸ்தை? சத்தியமாக என்னால் முடியலை என்று தன் நெஞ்சை நீவி சமாதானம் செய்து கொண்டே அவளும் உள்ளே சென்றாள். சிறிது நேரத்தில் எல்லாரும் வாங்க, வீட்டை சுற்றி காட்டுறேன் என்றார் வைத்தீஸ்வரன். அப்பா நீ இரு, நான் சுற்றி காட்டுறேன் என்று அவசரமாக அவரை தடுத்தான் விக்கி. ஆராவும் நாகராஜனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
இவன் ஏன் இவ்வளவு பதட்டப்படுறான்? என்னவோ இருக்குமா என்றான் அவள் காதோரத்தில். ஆமா அண்ணா, எனக்கும் அப்படிதான் தோணுது என்றாள் ஆரா. என்னம்மா சொல்ற? அப்போ நீ கூட வீட்டை இன்னும் பார்க்கலையா? இல்லை என்பதை போல் தலையசைத்தவள், உங்களுக்கும் இன்னும் காட்டலையா என்று கிசுகிசுத்தாள். இல்லம்மா என்றவன், கண்டிப்பா இவன் ஏதோ வேலை பண்ணி வச்சிருக்கான் என்றான். மெல்லியதாக புன்னகைத்தாள் ஆரா. இருவரும் குசுகுசுவென பேசிக்கொண்டிருக்க சபாபதி அவர்களை வித்தியாசமாக பார்த்தார். சரி வாங்க என்று அவர்கள் நால்வரையும் அழைத்து கொண்டு சென்றான் விக்கி. நாகராஜ் அவனை உற்று பார்க்க, எதுக்குடா அப்படி பார்க்குற என்றான். இல்லை, ஏன் அப்பாவை நிறுத்திட்டு நீ வரேன்னு யோசித்தேன். ஓ அதுவா? இன்டீரியர் எல்லாம் நான் தான் பக்கத்தில் இருந்து ரெடி பண்ணேன். அவருக்கு எதுவும் தெரியாதுல்ல, அதனால தான். எது எது என்ன என்னன்னு என்னால் தானே கரெக்டாக சொல்ல முடியும் என்று கேட்டுவிட்டு அகிலை தூக்கி கொண்டு முன்னே நடந்தான். மீண்டும் ஆராவும் நாகராஜனும் ஒரு முறை பார்த்து கொண்டு அவனை பின்தொடர்ந்தார்கள். சபாபதி அவர்களை வித்தியாசமாக பார்த்தார். வந்ததிலிருந்து விக்கியிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்த ஆராவை கவனித்து கொண்டுதான் இருந்தார். எப்பொழுதும் அவனை அதட்டி உரிமையோடு பேசுபவள் ஏன் இன்று இப்படி ஏதோ போல் இருக்கிறாள் என்று யோசித்தார். முதலில் விக்கி வைத்தீஸ்வரனின் அறைக்கு அழைத்துச் சென்று காட்டினான். பிறகு ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றவன், இதுதான் எங்க ரூம் என்று காண்பித்துவிட்டு ஆராவை பார்த்தான். அவள் நாகராஜின் பின்னே ஒளிந்து கொண்டாள். அதையும் கவனித்தார் சபாபதி. பிடிச்சிருக்கா என்றான் நாகராஜை பார்த்து. என்கிட்ட எது கேட்குற? நானா வந்து இங்கே கொடுத்தனம் பண்ண போகிறேன்? உனக்கு பிடிச்சதானடா எல்லாத்தையும் பண்ண என்றான் நாகராஜ் கோபமாக. உன்னை தனியாக கேட்கலடா, பொதுவாக எல்லார்கிட்டையும் கேட்டேன். அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா நல்லா இருக்கான்னு என்றான் ஜமுனாவிடம். ஆனால் ஓரக்கண்ணால் ஆராவை அவ்வப்போது பார்த்து கொண்டே இருந்தான். நல்லா இருக்கடா, இதெல்லாம் உன்னோட டெசிஷனா இல்லை நீ யாரையோ லவ் பண்ணுறேன்னு அண்ணன் சொன்னாரே அவளோட டெசிஷனா என்றார் குறும்பு புன்னகையோடு. அது எல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தாம்மா பண்ணியிருக்கேன், ஆனால் அவளுக்கு தெரியாது என்று இழுத்து கூறினான். அவன் காதை பிடித்து திருகியவர், பலே ஆளுதாண்டா நீ என்றார் ஜமுனா. அப்போதுதான் ஆரா அறையை முழுவதுமாக பார்வையை சுழற்றி பார்த்தாள். அவளுக்கு பிடித்த வண்ணத்தில் பெயிண்டிங், கட்டிலுக்கு பின்னால் பூக்கள் இருப்பது போன்ற வால்பேப்பர், மேலே அலங்கார விளக்கு என அனைத்தையும் கவனித்தாள். எல்லாமே திருப்பூரில் அவள் வீட்டில் அவளுடைய அறையில் அவள் விருப்பப்பட்டு செய்து கொண்ட இன்டீரியரை கொஞ்சம் ஒத்துப்போனது. எப்படி இவனுக்கு இதெல்லாம் தெரிந்தது? யார் இவனிடம் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பார்கள் என்று யோசனையோடு பார்த்தாள். கட்டிலை பார்த்தவாறு உள்ள சுவற்றில் ஏதோ ஸ்கிரீன் போல் தொங்கிக் கொண்டு இருக்க அகில் வேகமாக சென்று அதனை விளக்க பார்த்தான். சட்டென்று அவனை இழுத்து பிடித்து நிறுத்தினான் விக்கி. பார்ட்னர், அங்கே இன்னும் எதுவும் செட் பண்ணல, தொட்டா ஷாக் அடிச்சிடும் என்றான். அச்சுச்சோ, அப்போ வேணாம் என்று சொல்லி விக்கியின் கழுத்தை கெட்டியாக அணைத்து கொண்டான். அது என்ன அப்படின்னு நான் பார்த்தே ஆகணும் என்று வீம்புக்கென்று நாகராஜ் வேகமாக சென்றான். ஆரா தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அதையும் கவனித்தார் சபாபதி. டேய் டேய் என்று விக்கி கத்தி கொண்டு இருக்கும் போதே அவன் சென்று அதனை அகற்றினான். அங்கே விக்கியின் புகைப்படம் பெரியதாக இருந்தது. சிரித்து விட்டார் ஜமுனா. உன்னோட ஃபோட்டோவை ஏண்டா மூடி மறைச்சு வச்சிருக்க என்றார். வேகமாக அங்கே சென்று ஸ்கிரீனை மீண்டும் மூடி வைத்தவன் நாகராஜை முறைத்தான். சும்மா இருக்க மாட்டியாடா நீ? டேய் மச்சான், என்னடா ஃபோட்டோவில் இவ்வளவு அழகா இருக்க என்றான் சிரித்து கொண்டே. ஐயோ கடவுளே, சும்மா இருடா என்று சொல்லிவிட்டு அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியில் சென்றான். டேய் விக்கி, எல்லாத்தையும் இப்படி ரெடியாக செட் பண்ணி வச்சிருக்கியே, இன்னைக்கே ஷூட் பண்ணிட போறியா என்ன என்று கேட்டார் ஜமுனா. அதெல்லாம் இல்லம்மா என்றவன் ஆராவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே, கல்யாணம் முடிஞ்சு 4 பேரும் ஒன்னாதான் வரணும்னு இருக்கேம்மா என்றான். அவன் கூறிய 4 பேர் என்ற வார்த்தையை சரியாக யாரும் கவனிக்காமல் போக சபாபதி மட்டும் அதை கேட்டு திகைத்தார். ஓகே ஓகே என்று ஜமுனா கிண்டலாக சொல்லிக்கொண்டே அவன் பின்னாலேயே சென்றார். அவர்கள் எல்லோரும் வெளியில் சென்றதும் சபாபதி வேகமாக வந்து மீண்டும் அதனை ஆராய்ந்தார். அந்த புகைப்படத்தின் பின்னால் இருந்து ஏதோ ஃப்ளக் கனெக்ஷன் ஒன்று சுருட்டி வைக்கப்பட்டு இருந்தது. பக்கத்தில் இருந்த சுவிட்ச் போர்டில் அதனை மாட்டி பார்க்கலாமா என்று யோசித்தார். திரும்பி யாரேனும் வருகிறார்களா என்று பார்க்க யாரும் இல்லை என்றதும் அவசரமாக அதனை விரித்து பொருத்தி சுவிட்சை போட்டார். சில நொடிகளில் விக்கியின் புகைப்படம் மறைந்து அங்கே ஆராவின் புகைப்படம் தோன்றியது. சில நொடிகளில் மீண்டும் விக்கியின் புகைப்படம் வந்தது. இப்படி இருவரின் புகைப்படங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. அதனை கண்டு சிலையாக உறைந்தார் சபாபதி. வைத்த கண் வாங்காமல் அதனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். இனி சபாபதி செய்ய போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.